ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, இப்போ சமீபத்தில் டெல்லியில் நடந்த தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றது. பெரும்பான்மையை தாண்டி நம்மளுக்கு நிறைய சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் திருமாவளவனுக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி, எப்படா பாஜக வந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக இருக்காராம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிர்ச்சியாக இருக்கிறேன்னு அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அவர் அதிர்ச்சியாக இருக்கிறாரேன்னு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு திருமாவளவன் ஒன்றும் ஒரு பெரிய விவரமான ஆள் கிடையாது. அது என்னவோ அதிர்ச்சியாக இருக்குங்கிறார். நாளைக்கு திமுக தோத்துடுச்சு அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவார். அப்படி ஒன்று அரசியல் அறிவுங்கிறது அவருக்கு கிடையாது. அவரை சார்ந்த மக்கள் மீது ஒரு பரிவும் அவருக்கு கிடையாது. அந்த வேங்கை வயலில் மலம் கலந்து 2 வருஷம் தாண்டி போச்சு. அதுக்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலையே, அதே அவர் போய் ஒரு போராட்டம் பண்ணலையே, அந்த ஊரில் போய் அவர் கோவப்படலையே, ஒன்றும் மானம் ரோசம் எதுவுமே இல்லாமல் தான் இருக்கிறாரு. அவர் அதிர்ச்சி ஆகிட்டாராம். ஒரு ஒரு பொய்யே ஒரு ப்ராடு அவனுடைய சாயம் வெளுத்து போச்சுங்கிறதுல இவருக்கு அதிர்ச்சி. இவரும் இப்படி ஒரு சாயத்தை பூசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. என்னவோ பட்டியலின மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி ஒரு சாயத்தை இவர் பூசிக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு சாயமும் கலையும். அப்போ இவர் கூட பங்காளியாக வச்சுருக்கிறாங்கல்ல, அது மு.க. ஸ்டாலின் திமுக, அந்த சாயமும் வேகமாக கலையும். அப்படி அவர் அதிர்ச்சியாக இருக்குன்னு இவர் சொல்லிட்டாருங்கிறத நம்ம ஒரு முக்கியமாக எடுத்துக்கிற அளவுக்கு திருமாவளவன் அப்படி ஒன்றும் முக்கியமான ஆள் கிடையாது. ஆனால் இது யாரெல்லாம் டெல்லியில் பிஜேபி ஜெயித்தது அதிர்ச்சியாக இருக்குன்னா, அப்போ பிஜேபிங்கிறது என்ன? பிஜேபி என்ன ஊழல் கட்சியா? ஏதாச்சும் ஒரு ஊழல் பட்டியலில் இருக்கா பிஜேபி? எந்த அமைச்சராவது ஊழல் இருக்கா? இல்லையே. ஒரு நேர்மையான கட்சி ஜெயிச்சா உனக்கு ஏன் அதிர்ச்சி ஆகுது? உனக்கு எதுக்கு அதிர்ச்சி? இது அவசியமே இல்லையே உனக்கு. பிஜேபி ஜெயிக்கிறது அதிர்ச்சின்றதே ஒருவேளை இப்படி இருக்கலாமோ? காங்கிரஸ் ஹேட்ரிக்கா 3ஆவது தடவை 0ல நிக்குது, ஒருவேளை அது அதிர்ச்சியா இருக்கலாமோ? காங்கிரஸ் 0ல பிஜேபி ஆம் ஆத்மி இருக்குல்ல, காங்கிரஸுக்கு பதில் தான் ஆம் ஆத்மி. அது கரெக்ட். காங்கிரஸ்காரன் தான் ஆமா அதிமுக இருக்கான். இப்ப திமுக தான் அதிமுக. ஆமா, அது மாதிரி இப்ப திமுக தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் வேற என்ன வித்தியாசம் இருக்கு? இவரு கொஞ்சம் ஆளுங்களை ஒரு 10 பேரை கூடவே கூட்டிட்டு போறாரு, இவ்வளவு தானே. உங்களுக்கு தனியா ஓட்டு வங்கி எங்க இருக்கு? தனியா நின்று ஓட்டு வாங்கி பாருங்க. அது மாதிரி அப்போ காங்கிரஸ் 0, ஆனா ஆம் ஆத்மி இருக்காங்க. காங்கிரஸ் தான் ஆம் ஆத்மியாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் அதிர்ச்சி ஆயிடுச்சு, பிஜேபி ஜெயிச்சதுனால அதிர்ச்சிங்கிறார் அவர். அவங்க தோத்தது, காங்கிரஸ் தோத்தது, அதனால அதிர்ச்சி அப்படி சொல்லலை அவர் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபியினுடைய வெற்றி அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ பிஜேபியினுடைய வெற்றி ஒருத்தருக்கு அதிர்ச்சி தரணும்னா அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு அர்த்தம். ஒரு குற்றவாளிக்கு தான் பிஜேபியினுடைய வெற்றி அதிர்ச்சியை தரும். ஒரு திருடனுக்கு தான் போலீஸினுடைய வருகை அதிர்ச்சியாக இருக்கும். அவன் குற்றம் பண்ணாதவனுக்கு போலீஸ் வந்தா என்ன, வராமல் இருந்தால் அவனுக்கு என்ன, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் குற்றவாளிக்கு பக்குன்னு அடிக்கும் போலீஸ் வந்தால். அதே போல் டெல்லியில் பிஜேபி வந்ததுனால திருமாவளவனுக்கு பக்குன்னு அடிக்குதுன்னா இவர் ஒரு குற்றவாளி, அரசியல் குற்றவாளி அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. வணக்கம். நன்றிங்க.